கதிரும் மீராவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆரம்பத்தில் அவர்களின் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. கதிர் மென்பொருள் துறையில் டீம் லீடராக இருந்தான். அமைதியான குணம், எல்லாரிடமும் இன்முகத்தோடு பேசும் வழக்கம் அவனுக்கு உண்டு. மீரா கதிரை தன் உயிராக நினைத்தாள். அவளுக்கு தெரிந்த உலகம் அவளது பெற்றோருக்கு பின் கதிர் மட்டும்தான். ஒரு நாள் இரவு கதிர் ஆபீஸில் இருந்து வரும்போது மீராவிற்கு பிடித்த மல்லிகை பூ வாங்கி வந்தான். என்னங்க, இன்னைக்கு என்ன விசேஷம்? பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று மகிழ்ச்சியோடு கேட்டாள் மீரா. விசேஷமெல்லாம் எதுவும் இல்லை மீரா, வரும்போது பூக்காரம்மா ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருந்தாங்களா, அதான் உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் என்றான் கதிர் சிரித்து கொண்டே. மீரா பூவை வாங்கி தலையில் வைத்து கொண்டாள். ஆனால் அவளது மனதின் ஒரு ஓரத்தில், ஒருவேளை ஆஃபீஸில் இன்னைக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாரோ, அதான் குற்ற உணர்ச்சியில் பூ வாங்கிட்டு வந்திருக்காரோ என்ற ஒரு மெல்லிய எண்ணம் தோன்றியது. அது ஒரு சிறிய புள்ளிதான், ஆனால் அதுதான் பின்னாளில் பெரிய புயலாக மாறப்போகிறது என்று கதிருக்கு தெரிந்திருக்கவில்லை. நாட்கள் நகர்ந்தன. கதிரின் நிறுவனத்தில் ஒரு புதிய ப்ராஜெக்ட் வந்தது. அதனால் அவனுக்கு வேலைப்பளு அதிகமானது. அடிக்கடி ஃபோன் கால்கள் வரத் தொடங்கின. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது கதிரின் ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் ரம்யா ஆஃபீஸ் என்று வந்தது. கதிர் ஃபோனை எடுத்து, சொல்லுங்க ரம்யா, அந்த கோட் அப்டேட் பண்ணியாச்சா என்று இயல்பாக பேசினான். அவன் பேசி முடிக்கும் வரை மீராவின் கைகள் சாப்பாட்டை பிசையவில்லை. அவளது கண்கள் கதிரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. யாருங்க அது ரம்யா? சண்டே கூட ஃபோன் பண்ணுறாங்க என்ற மீராவின் குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. அவன் நம்ம டீமில் புதுசாக சேர்ந்த பொண்ணு மீரா, ப்ராஜெக்டில் சின்ன டவுட்டு, அதான் கேட்டா என்றான் கதிர். புது பொண்ணா? உங்களை விட அவங்களுக்கு வேற சீனியர் யாரும் இல்லையா? அவங்க ஏன் உங்களுக்கே ஃபோன் பண்ணணும் என்று அடுக்கடுக்காக கேட்டாள். மீரா, நான் தான் டீம் லீட், என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? சும்மா தேவையில்லாமல் யோசிக்காத என்று கதிர் சாதாரணமாக சொல்லிவிட்டு கைகளை கழுவச் சென்றான். ஆனால் மீராவின் மனதில், புது பொண்ணு கதிர்கிட்ட மட்டும் ஏன் கேட்கணும் என்ற பயம் ஆழமாக பதிந்தது. மீராவின் பயம் அவளை தூங்க விடவில்லை. கதிர் தன்னை விட்டு போய்விடுவானோ, அவனது கவனம் சிதறிவிடுமோ என்ற பயம் அவளை ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்ய தூண்டியது. அன்று நள்ளிரவு 2 மணி. கதிர் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். மீரா மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்தாள். கதிரின் ஃபோன் மேஜை மேல் இருந்தது. அவனது விரலை மெதுவாக எடுத்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை அன்லாக் செய்தாள். அவளது கைகள் நடுங்கின. வாட்ஸ்அப் உள்ளே சென்றாள். ரம்யா என்ற பெயரை தேடினாள். வேலை சம்பந்தமான மெசேஜ்கள் மட்டுமே இருந்தன. அடுத்து கதிரின் கேலரி உள்ளே சென்று டெலீட் செய்த போட்டோக்கள் வரை தேடினாள். எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவளுக்கு நிம்மதி வரவில்லை. இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஆனால் இனிமே வரலாம்ல என்று அவளது மனம் அவளை மேலும் பயமுறுத்தியது. அன்றில் இருந்து ஒவ்வொரு நாளும் கதிர் தூங்கிய பின் அவனது போனை சோதிப்பது அவளது வழக்கமாக மாறியது. ஒரு நாள் கதிர் குளிக்கச் சென்று இருந்தபோது அவனது ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மீரா ஓடி போய் பார்த்தாள். அது ரம்யாவிடமிருந்து வந்திருந்தது. தேங்க்ஸ் கதிர், நேற்று நீங்கள் பண்ண ஹெல்ப்னால தான் என்னால் வேலையை முடிக்க முடிஞ்சது. மீராவிற்கு கோபம் தலைக்கேறியது. கதிரிடம் கேட்காமல் அவளாகவே அந்த மெசேஜிற்கு பதில் அனுப்பினாள். நான் கதிரோட ஒய்ஃப் பேசுகிறேன். இனிமேல் ஆஃபீஸ் விஷயத்தை தவிர என் புருஷனுக்கு வேற எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. கதிர் ஒரு கல்யாணமானவருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டைப் செய்துவிட்டு அந்த சேட்டை டெலீட் செய்து விட்டாள். கதிர் குளித்துவிட்டு வந்தபோது அவளுக்குள் ஒரு நிம்மதி. தன் புருஷனை தான் காப்பாற்றி விட்டதாக அவளுக்குள் ஒரு பெருமிதம். ஆனால் அது அவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அடுத்த நாள் தெரிந்தது. திங்கட்கிழமை காலை கதிர் ஆபீஸிற்குள் நுழைந்த போதே சூழல் வித்தியாசமாக இருந்தது. ரம்யா அழுது கொண்டே HR அறையிலிருந்து வெளியே வந்தாள். கதிரை பார்த்ததும் அவள் முகம் சுளித்துவிட்டு சென்றாள். மேனேஜர் கதிரை உள்ளே அழைத்தார். என்ன கதிர் இதெல்லாம்? நீ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஆளுன்னு நினச்சேன். உன் ஃபோனில் இருந்து ரம்யாவுக்கு ஏன் இப்படி ஒரு மெசேஜ் போயிருக்கு? அவங்க வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகும்? கம்பெனிக்கு எவ்வளோ கெட்ட பெயர் என்று அந்த மெசேஜின் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டினார். ரம்யா அதை டெலீட் செய்வதற்குள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தாள். கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். சார், இது நான் அனுப்பலை சார் என்று அவனால் முழுமையாக விளக்கக்கூட முடியவில்லை. உன் ஃபோனில் இருந்து உன் ஒய்ஃப் அனுப்புனாலும் அது தப்பு தான் கதிர். வார்னிங் லெட்டர் தர்றோம். இனிமே இப்படி நடந்தால் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் என்றார் மேனேஜர். அன்று முழுவதும் ஆஃபீஸில் எல்லோரும் கதிரை பற்றி தான் ரகசியமாக பேசி கொண்டார்கள். கதிரின் தலை குனிந்தது. வீட்டிற்கு வந்த கதிர் கதவை வேகமாக சாத்தினான். மீரா பதற்றத்தோடு வந்தாள்.
ஏன் மீரா இப்படி பண்ணன? ஆஃபீஸில் என் மானமே போச்சு. நீ அனுப்புன மெசேஜால் எனக்கு இன்னைக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க தெரியுமா என்று கதிர் கத்தினான். மீரா அழத் தொடங்கினாள். நான் என்ன தப்பு பண்ணினேன்? அவள் எதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா? நீங்கள் அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க? எனக்கு பயமாக இருக்கு கதிர். நீங்கள் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை அவ்வளவு காதலிக்கிறேன் என்று கத்தினாள். இது காதலே இல்லை மீரா, இது ஒரு சைக்கோத்தனம். என் கரியரே அழிய போகுது. ஒழுங்கா இரு, இல்லைன்னா நிலைமை மோசமாகும் என்று எச்சரித்துவிட்டு கதிர் தனியாக ஒரு அறையில் படுத்து கொண்டான். மீரா விடிய விடிய அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் தன் தவறை உணராமல் கதிர் தன்னை விட அந்த பெண்ணிற்கு முக்கியத்துவம் தருகிறான் என்று தவறாக புரிந்து கொண்டாள். மீராவின் பயம் இப்போது இன்னும் தீவிரமானது. கதிர் தன்னை விட்டு விலகுகிறான் என்று நினைத்து அவனுக்கு தெரியாமல் அவனது காரின் சீட்டுக்கு அடியில் ஒரு GPS டிராக்கர் சாதனத்தை பொருத்தினாள். அவளது மொபைலில் கதிர் எங்கு செல்கிறான் என்பதை நேரலையாக பார்க்க தொடங்கினாள். அது மட்டும் அல்லாமல் கதிர் ஆஃபீஸில் இருக்கும்போது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஃபோன் செய்து என்ன பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணுங்க, சுற்றி யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் என்று வற்புறுத்தினாள். வேலையின் நடுவே கதிரால் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை. அவன் ஃபோனை எடுக்காவிட்டால் அவனது மேனேஜருக்கும் சக ஊழியர்களுக்கும் மீரா ஃபோன் செய்ய தொடங்கினாள். கதிரின் வாழ்க்கை நரகமானது. ஆஃபீஸில் யாரும் அவனுடன் அமர்ந்து மதிய உணவு கூட சாப்பிட முன்வரவில்லை. அவன் ஒய்ஃப் பெரிய டார்ச்சர் என்று எல்லோரும் விலகினர். கதிரின் கல்லூரி நண்பன் கௌதமின் குழந்தையின் பிறந்தநாள் விழா ஒரு ஹோட்டலில் நடந்தது. கதிர் மட்டும் தனியாக சென்றிருந்தான். மீராவை அழைத்ததற்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று வரவில்லை. நண்பர்கள் எல்லோரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஹோட்டல் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் இருந்து மீரா இறங்கினாள். கலைந்த தலைமுடி, பதற்றமான முகம். நேராக கதிர் அமர்ந்திருந்த மேஜைக்கு வந்தாள். அங்கிருந்த நண்பர்கள் மற்றும் அவர்களின் மனைவிகள் முன்னிலையில், உடம்பு சரியில்லாத மனைவியை வீட்டில் விட்டுட்டு இங்கே வந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு பார்க்கத்தான் வந்தேன் என்று சத்தமிட்டாள். கௌதம் அதிர்ந்து போய், என்ன மீரா இது? நாங்கள் தானே கதிரை கூப்பிட்டோம் என்றான். நீங்கள் யாரும் பேசாதீங்க, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் என்று கதிரின் கையை பிடித்து இழுத்தாள். சுற்றியிருந்த நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அவர்களை வேடிக்கை பார்த்தனர். கதிர் கௌதமின் முகத்தை பார்க்க முடியாமல் தன் மனைவியின் கையை உதறிவிட்டு ஹோட்டலை விட்டு வேகமாக வெளியேறினான். அவனது கௌரவம் முற்றிலும் சுக்குநூறாக உடைந்தது. அன்று வீட்டிற்கு வந்த கதிர் மீராவிடம் சண்டையிடவில்லை, கத்தவில்லை. அமைதியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அவன் கண்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. மீரா பயந்து போய், கோச்சிக்காதீங்க கதிர், நீங்கள் அங்கே ஏதாச்சும் பொண்ணுங்க கிட்ட பேசுவீங்களோன்னு தான் பயமாக இருந்துச்சு, அதான் வந்தேன் என்றாள் மெதுவாக. கதிர் அவளை ஏறிட்டு பார்த்தான். அந்த பார்வையில் கோபம் இல்லை, ஒரு பெரிய ஏமாற்றமும் வெறுமையும் மட்டுமே இருந்தது. மீரா, உனக்காக நான் என் கரியரையே இழந்தேன், என் சுயமரியாதையை இழந்தேன். இன்னைக்கு என் உயிர் நண்பன் முன்னாடி என் கௌரவத்தையும் இழந்துட்டேன். உன்னோட இந்த வெறித்தனமான காதல் எனக்கு இனிமே தேவையில்லை. இது அன்பு இல்லை, இது ஒரு விஷம். உன் கூட வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பிழைக்கிறேன் என்று மிக அமைதியாக கூறினான். அதன் பின் அவன் எதுவும் பேசவில்லை. தன் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டான். மீரா வெளியே நின்று கதவை தட்டி அழுது கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் சனிக்கிழமை காலை விடிந்தது. கதிர் அறையை விட்டு வெளியே வந்தான். அவன் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது. மீராவிற்கு பிடித்த ஃபில்டர் காப்பியை அவனை தயாரித்து மேஜை மேல் வைத்தான். மீரா, காப்பி குடி என்றான் அன்பாக. மீரா ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். கதிர், நேற்று நைட் நடந்ததை மறந்துட்டீங்களா? தேங்க்ஸ் கதிர் என்று காப்பியை குடித்தாள். நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வர்றேன் மீரா, இந்த கவரை கொஞ்சம் பீரோவில் எடுத்து வை என்று ஒரு தடிமனான கவரை அவளிடம் கொடுத்தான். அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு விட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் சென்ற அரை மணி நேரத்தில் மீராவிற்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது. அந்த கவரை திறந்து பார்த்தாள். உள்ளே விவாகரத்து பத்திரங்கள் மற்றும் கதிரின் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில், மீரா, இது நான் தீர்க்கமாக எடுத்த முடிவு. உன்னோட இந்த சந்தேக கூண்டுக்குள்ள என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீ தற்கொலை பண்ணிப்பியோன்னு பயந்து தான் இத்தனை நாள் உன் கூட வாழ்ந்தேன். ஆனால் உன் கூட இருந்தால் நான் மனநோயாளி ஆகிடுவேன் போல இருக்கு.
நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். இந்த ஊரை விட்டே போகிறேன். என்னை தேட வேண்டாம். என் மேலே உனக்கு இருக்கிறது காதலே இல்லை, அது ஒரு நோய். உனக்கு கவுன்சிலிங் தேவை. உன்னோட இந்த முட்டாள்தனமான செயலால் நீ என்ன நிரந்தரமாக இழந்துட்ட. இனிமேலாவது உன்னை மாற்றிக்க பாரு. குட் பை மீரா என்று எழுதியிருந்தது. கடிதத்தை படித்து முடிக்கவும் கதிரின் மொபைல் எண் சுவிட்ச் ஆஃப் என்று வரவும் சரியாக இருந்தது. மீரா அந்த வெறிச்சோடிய வீட்டின் நடுவில் அமர்ந்து கதறி அழுதாள். எங்கே கதிர் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று பயந்து பயந்து பல முட்டாள்தனமான காரியங்களை செய்தாலோ அதே பயமே இன்று அவளது வாழ்க்கையை தனிமையில் நிறுத்தியிருந்தது. அவளது அதீத காதல் அவளுக்கு பிரிவை தவிர வேறு எதையும் தரவில்லை. கதிர் வீட்டை விட்டு சென்று 1 வாரம் ஆகிவிட்டது. அந்த பெரிய வீடு இப்போது மீராவிற்கு ஒரு மயானத்தைப் போல காட்சியளித்தது. சமையல் அறையில் கதிர் பயன்படுத்திய காபி மக், ஹாலில் அவன் அமரும் நாற்காலி, படுக்கை அறையில் அவனது உடைகள் என எல்லாமே கதிரின் நினைவுகளை அவளுக்குள் கடத்தின. அவள் கதிரின் எண்ணிற்கு 1000 முறையாவது ஃபோன் செய்திருப்பாள். ஆனால் இந்த எண் உபயோகத்தில் இல்லை என்ற கணினி குரல் மட்டும்தான் பதிலாய் வந்தது. தன் பெற்றோருக்கு ஃபோன் செய்து அழுது பார்த்தாள். மீராவின் தந்தையோ கோபமாக, நான் அப்பவே சொன்னேன் மீரா, எந்த ஒரு அன்புக்கும் ஒரு எல்லை இருக்கு. புருஷனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சி அவனோட சுய மரியாதையை அழிச்சிருக்க. அவன் எடுத்த முடிவில் தப்பில்லை. நீ பண்ணின காரியத்துக்கு நாங்கள் அவங்கிட்ட போய் நிற்க முடியாது என்று மறுத்துவிட்டார். பெற்றோர்களும் கை கழுவ மீரா முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். அப்போதுதான் முதலாக அவளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நான் பண்ணினது நிஜமாவே காதலா, இல்லை கதிரை சித்திரவதை பண்ணினேனா? இங்கே கதிர் தமிழ்நாட்டை விட்டே வெளியேறி பெங்களூரில் ஒரு புதிய நிறுவனத்தில் சாதாரண மென்பொருளாளராக சேர்ந்திருந்தான். பழைய கம்பெனியில் இருந்த டீம் லீட் அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் போய் இப்போது புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒருவனைப் போல் தன் வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்தான். ஆனால் அவனது மன அமைதி அவனுக்கு திரும்ப கிடைத்திருந்தது. யாரும் அவனது போனை சோதிக்கவில்லை. யாரும் ஆஃபீஸுக்கு வீடியோ கால் செய்து மிரட்டவில்லை. ஒரு நாள் மாலை ஆஃபீஸ் கேண்டீனில் காபி குடித்து கொண்டிருந்த போது அவனது புதிய மேனேஜர் அனிதா அவன் அருகே வந்தாள். கதிர், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் ஏன் இவ்வளவு சின்ன போஸ்டிங்கில் சேர்ந்தீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை என்று கேட்டாள். கதிர் மென்மையாக சிரித்தான். சில நேரங்களில் வாழ்க்கையில் உயரத்தை விட அமைதி தான் முக்கியம்னு தோணும் மேடம். இப்போ எனக்கு அந்த அமைதி இருக்கு என்றான். ஆம் கதிர் பழைய காயங்களிலிருந்து மெல்ல மெல்ல குணமடைந்து கொண்டிருந்தான். சென்னையில் மீரா மெல்ல மெல்ல மன உளைச்சலின் உச்சத்துக்கே சென்றாள். அவளது நிலைமையை பார்த்த அவளது தோழி சுதா அவளை கட்டாயப்படுத்தி ஒரு மனநல ஆலோசகரிடம் அழைத்து சென்றாள். அந்த அமைதியான அறையில் மீரா தன் கதையை அழுது கொண்டே கூறினாள். மருத்துவர் அவளை அமைதிப்படுத்தி பேசினார். மீரா, உங்கள் பிரச்சனைக்கு பேர் ரிலேஷன்ஷிப் இன்செக்யூரிட்டி மற்றும் பொசசிவ்னஸ். சின்ன வயசில் உங்ககிட்ட நெருக்கமாக இருந்தவங்க யாராச்சும் உங்களை விட்டு போயிருக்காங்களா என்று கேட்டார். மீரா யோசித்தாள். அவளது பள்ளி பருவத்தில் அவளது நெருங்கிய தோழி ஒருத்தி அவளிடம் சொல்லாமல் வேறு ஊருக்கு சென்றதும், அதன் பின் மீரா கடுமையான தனிமைக்குள்ளானதும் நினைவுக்கு வந்தது. உடனே மருத்துவர், அங்கேதான் இந்த பயம் ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட இருந்து போயிடுவாங்களோங்கிற பயம் கதிர் விஷயத்தில் வெறியா மாறி இருக்கு. நீங்கள் கதிரை காதலிக்கல மீரா. உங்கள் பயத்தை மறைக்க கதிரை ஒரு கைதியாக வச்சுருந்துருக்கீங்க. முதல்ல உங்கள் மனசை மாற்றுங்க. நீங்கள் மாறாமல் கதிர் திரும்ப வந்தாலும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். மருத்துவரின் வார்த்தைகள் மீராவின் சுத்தியலால் அடிப்பது போல் இருந்தது. முதல் முறையாக தன் தவறை முழுமையாக ஒப்புக்கொண்டு அழுதாள் மீரா. காலம் ஓடியது. 2 வருடங்கள் உருண்டோடின. மீரா இப்போது முற்றிலும் மாறியிருந்தாள். மருத்துவரின் ஆலோசனையால் தன் பழைய பிடிவாதங்கள், சந்தேக குணங்களை முற்றிலும் கைவிட்டிருந்தாள். ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்து தன் சொந்த காலில் நிற்க பழகியிருந்தாள். அவளது கண்களில் பழைய பயம் இல்லை, ஒரு முதிர்ச்சி இருந்தது. ஆனாலும் அவளது மனதில் கதிரின் மீதான தூய்மையான காதல் அப்படியே இருந்தது. அவன் நலமாக இருக்க வேண்டும் என்று தினமும் வேண்டிக் கொண்டாள். ஒருமுறை பள்ளியின் கல்வி சுற்றுலாவுக்காக குழந்தைகளை அழைத்து கொண்டு பெங்களூரில் உள்ள ஒரு அறிவியல் மையத்திற்கு வந்திருந்தாள் மீரா.
குழந்தைகளை வழிநடத்தி கொண்டிருந்த போது எதிரே ஒரு நபர் போனில் பேசிக்கொண்டே வந்தார். அந்த குரல் மீராவிற்கு மிகவும் பரிச்சயமான குரல். நிமிர்ந்து பார்த்தால் கதிர். கதிர் போனை பேசி முடித்துவிட்டு நிமிர்ந்த போது எதிரே மீரா நிற்பதை கண்டான். அவனது கால்கள் ஒரு நொடி ஸ்தம்பித்தன. பழைய நினைவுகள், வார்னிங் லெட்டர், ஹோட்டல் அவமானம் என அவனது மனக்கண்ணில் வந்து சென்றன. அவனது முகம் லேசாக இறுக்கியது. ஆனால் மீரா அவனை கண்டு சத்தம் போடவில்லை. ஓடி வந்து கையை பிடிக்கவில்லை, அளவில்லை. தூரத்தில் இருந்தே கைகளை கூப்பி மிகவும் அமைதியாக ஒரு முதிர்ந்த புன்னகையை அவனுக்கு பரிசாக தந்தாள். மெதுவாக அவன் அருகே வந்தாள். எப்படி இருக்கீங்க கதிர்? மீராவின் குரலில் எந்த பதற்றமும் இல்லை. நான் நல்லா இருக்கேன் மீரா, நீ எப்படி இருக்க என்றான் கதிர் ஆச்சரியத்துடன். நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் கதிர். ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். அன்னைக்கு நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்ட். அப்போது நீங்கள் என்னை விட்டு போகலைன்னா என் தப்பு எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்களில் ஒரு சொட்டு கண்ணீருடன் கூறினாள். கதிர் அவளையே பார்த்தான். அவளுக்குள் இருக்கும் இந்த மாற்றத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவளது கண்களில் இப்போது அந்த வெறித்தனம் இல்லை. மாறாக ஒரு அமைதியான அன்பு இருந்தது. பரவாயில்லை மீரா, கடந்து போனதை பற்றி பேச வேண்டாம். நீ உன்னை மாற்றிக்கிட்டு சுயசார்போடு வாழ்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்கு என்றான் கதிர் மனதார. உங்களுக்கு இப்போ நல்லா அமைதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் கதிர். இனிமேல் உங்களோட அந்த அமைதியை நான் கெடுக்க மாட்டேன். விவாகரத்து நோட்டீஸில் நான் கையெழுத்து போட்டு உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் பள்ளி குழந்தைகளை நோக்கி திரும்பினாள் மீரா. கதிர் அவளது போக்கையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் மாறிவிட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அவனது மனதில் இருந்த பழைய கோபமும் பாரமும் அந்த நொடியில் கரைந்து போனது. அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதை விட ஒரு பெண் தன் தவறான அன்பை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டதே அந்த காதலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுவதாக மீரா சொன்ன அந்த வார்த்தை கதிரின் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அறிவியல் மையத்தில் கதிரை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய மீராவிற்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு அவனை பார்த்ததில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுகிறேன் என்று அவளாகவே சொல்லிவிட்டு வந்தது அவளது நெஞ்சை அடைத்தது. மறுநாள் காலை தன் அலமாரியில் 2 வருடங்களாக பூட்டி வைத்திருந்த அந்த கவரை எடுத்தாள். கதிர் கொடுத்தனுப்பிய விவாகரத்து பத்திரங்கள் அப்படியே இருந்தன. பேனாவை எடுத்தாள். கைகள் லேசாக நடுங்கின. நான் மாறணும்னு கதிர் ஆசைப்பட்டார். இப்போ நான் மாறிட்டேன். ஆனால் என் தப்புக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவரோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அந்த பத்திரத்தில் தன் கையொப்பத்தை இட்டாள். அதை கதிரின் பெங்களூர் முகவரிக்கு கொரியர் செய்துவிட்டு ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பெங்களூரில் கதிரின் நிலைமையும் சாதாரணமாக இல்லை. மீராவை சந்தித்த அந்த நிமிடம் முதல் அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி முளைத்திருந்தது. பழைய மீராவாக இருந்தால் அங்கே சண்டையிட்டிருப்பாள், அழுகை நாடகம் ஆடியிருப்பாள். ஆனால் நேற்றைய மீராவிடம் ஒரு அமைதியும் தன் தவறை உணர்ந்த பக்குவமும் இருந்தது. அன்று மாலை அவனது வீட்டிற்கு ஒரு கொரியர் வந்தது. பிரித்து பார்த்தான். உள்ளே மீரா கையெழுத்திட்ட விவாகரத்து பத்திரங்கள் இருந்தன. கூடவே ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. கதிர், என் கையெழுத்து உங்களை இந்த சிறையில் இருந்து முழுமையாக விடுவிக்கும்னு நம்புகிறேன். இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த தடங்களும் வராது என்று உங்கள் நலனை விரும்பும் மீரா. அந்த பத்திரத்தை பார்த்த கதிருக்கு சந்தோஷம் வரவில்லை. மாறாக ஏதோ ஒன்றை நிரந்தரமாக இழந்து விட்டது போன்ற ஒரு உணர்வுதான் ஏற்பட்டது. அவள் நிஜமாவே மாறிட்டாளா, இல்லை இதுவும் என்னை வரவழைக்க அவள் பண்ணுற தந்திரமா என்று அவனது பழைய கசப்பான நினைவுகள் அவனை குழப்பின. கதிரின் குழப்பத்தை கவனித்த அவனது ஆஃபீஸ் தோழியும் மேனேஜருமான அனிதா அவனிடம் பேசினாள். கதிர் தன் கடந்த கால வாழ்க்கையையும் மீரா செய்த தவறுகளையும் நேற்று அவளை சந்தித்ததையும் அனிதாவிடம் மறைக்காமல் கூறினான். அனிதா எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மென்மையாக சிரித்தாள். கதிர், ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறது இயல்பு. ஆனால் அந்த தப்பை உணர்ந்து அதுக்காக தன்னைத்தானே மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். மீரா பண்ணினது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 வருஷமாக அவள் தனியாக வாழ்ந்து ஒரு வேலையை தேடிக்கிட்டு இப்போ உனக்காக விவாகரத்து பத்திரத்துலையும் கையெழுத்து போட்டுருக்கான்னா அவள் உன்னை இப்போ சுயநலம் இல்லாமல் காதலிக்கிறான்னு அர்த்தம். பழி வாங்கிறது சுலபம் கதிர், ஆனால் மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். உனக்கு இன்னும் அவள் மேலே அன்பு இருந்தா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. அனிதாவின் வார்த்தைகள் கதிரின் மனதில் இருந்த சந்தேக பூட்டை உடைத்தன.
ஒரு வார தியானத்திற்கு பிறகு கதிர் ஒரு முடிவிற்கு வந்தான். சென்னைக்கு ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு புறப்பட்டான். ஆனால் அவன் நேராக மீராவின் வீட்டிற்கு செல்லவில்லை. அவள் நிஜமாகவே மாறியிருக்கிறாளா என்பதை தூரத்தில் இருந்தே கண்காணிக்க முடிவு செய்தான். அவள் வேலை செய்யும் பள்ளிக்கு வெளியே தன் காரை நிறுத்திவிட்டு கவனித்தான். மாலை நேரம் ஆனது. பள்ளி முடிந்து குழந்தைகள் வெளியே வந்தனர். மீரா ஒரு சுட்டி பையனின் கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சாலை விபத்து ஏற்படாமல் மெதுவாக கடக்க உதவினாள். அவளது முகத்தில் அப்படி ஒரு கனிவு. அதன் பின் அவள் நேராக ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்றாள். அங்கே அவளுக்கு தெரிந்த ஒரு பெண் தற்செயலாக சந்திக்க அவளிடம் மிகவும் இயல்பாக புன்னகையோடு பேசினாள். பழைய மீராவாக இருந்தால் அந்த பெண் தன் கணவனை பற்றி ஏதேனும் கேட்டு விடுவாளோ என்று பதற்றமடைந்திருப்பாள். ஆனால் இப்போதைய மீராவிடம் அந்த பயம் இல்லை. தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்த கதிருக்குள் இருந்த பயம் முழுமையாக நீங்கியது. அவள் தனக்கானவளாக பக்குவப்பட்ட பெண்ணாக மாறிவிட்டதை அவன் உணர்ந்தான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மீரா தன் வீட்டின் வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள். மனதிற்குள் ஒரு ஏக்கம் இருந்தாலும் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அப்போது அவளுக்கு முன்னால் ஒரு நிழல் விழுந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். கையில் ஒரு சிறிய மல்லிகை பூச்சரத்தோடு கதிர் நின்று கொண்டிருந்தான். மீரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கதிர், நீங்க இங்கே என்று வார்த்தைகள் வராமல் தவித்தாள். கதிர் மெதுவாக கீழே குனிந்து அவளது கையில் இருந்த கோல பொடியை தட்டிவிட்டு அந்த மல்லிகை பூவை கொடுத்தான். மீரா, இந்த 2 வருஷமா நீ பட்ட கஷ்டமோ உன்னை நீ மாத்திக்கிட்ட விதமோ எனக்கு புரியுது. அன்னைக்கு உன் வெறித்தனமான காதலால் நான் உன்னை விட்டுட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு உன்னோட இந்த உண்மையான பக்குவப்பட்ட அன்பால் நான் உன்கிட்டயே திரும்பி வந்துட்டேன் என்றான் கதிர். மீராவின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. கதிர், இனிமே நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். உங்கள் ஃபோனை தொட மாட்டேன். எனக்கு நீங்கள் மட்டும் போதும் கதிர் என்று அவனது கைகளை கட்டி கொண்டு அழுதாள். எனக்கு தெரியும் மீரா, இனிமே நம்ம வாழ்க்கையில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. வா, நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்று கதிர் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அன்பு என்பது ஒருவரை கட்டி போடும் சங்கிலி அல்ல, அது அவர்களை சுதந்திரமாக பறக்கவிடும் வானம் என்பதை மீரா புரிந்து கொண்டாள். கதிரும் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தான். அவர்களின் வாழ்க்கை இப்போது இன்னும் ஆழமான புரிதலோடு அழகாக தொடங்கியது. கதிரும் மீராவும் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கி 3 மாதங்கள் ஆகியிருந்தன. பழைய கசப்பான நினைவுகள் நிறைந்த சென்னை வீட்டை காலி செய்துவிட்டு கதிர் வேலை பார்த்து வந்த பெங்களூரிலேயே ஒரு புதிய வீட்டை வாடகைக்கு எடுத்தனர். மீரா சென்னை பள்ளியில் பார்த்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பெங்களூரில் ஒரு புதிய பள்ளியில் ஆசிரியையாக சேர்ந்தாள். ஆரம்ப நாட்கள் மிகவும் அழகாக நகர்ந்தன. கதிர் ஆபீஸில் இருந்து வரும்போது மீராவிற்கு பிடித்த விஷயங்களை வாங்கி வருவான். மீராவும் கதிரின் நிம்மதிக்கே முன்னுரிமை கொடுத்தாள். ஆனால் தழும்புகள் மறைந்தாலும் பழைய காயங்களின் வடுக்கள் அவ்வளவு சீக்கிரம் மனதில் இருந்து மறைந்து விடுவதில்லை. அது ஒரு நாள் வெளிப்பட்டது. பெங்களூரில் கடுமையான டிராஃபிக். கதிர் வழக்கமாக வரும் நேரத்தை தாண்டி 1 மணி நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. அவனது ஃபோன் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. ஹாலில் அமர்ந்திருந்த மீனாவின் கைகளில் லேசாக நடுக்கம் எடுத்தது. அவளது பழைய பயம் மெல்ல தலை தூக்கியது. ஏன் லேட்? யாருடன் இருக்கிறார்? ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று அவளது உள்மனம் பழையபடி கேள்விகளை அடுக்கத் தொடங்கியது. ஃபோனை எடுத்து கதிரின் ஆபீஸ் நண்பர்களின் எண்களை தேடினாள். அவளது விரல்கள் டயல் செய்ய போன அந்த நொடியில் மனநல மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மீரா, உன் பயத்தை நீதான் கட்டுப்படுத்தணும். கதிரை நம்பு. அப்படியே ஃபோனை கீழே வைத்தாள். கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விட்டாள். இல்லை, கதிர் என்னை ஏமாற்ற மாட்டார். ஏதோ நியாயமான காரணம் இருக்கும் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொண்டாள். அவளது பழைய முட்டாள்தனமான செயல்களுக்கும் இப்போதைய முதிர்ச்சிக்கும் இடையே நடந்த முதல் உள்மன போராட்டம் அது. அடுத்த சில நிமிடங்களில் கதிர் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது முகம் பதற்றமாக இருந்தது. உள்ளே வந்ததும் அவன் முதலில் பார்த்தது மீராவின் முகத்தை தான். மீரா பழையபடி சண்டை போடுவாளோ, சந்தேகப்படுவாளோ என்ற பயம் அவன் கண்களில் தெரிந்தது. சாரி மீரா, பயங்கர டிராஃபிக்கு.
ஃபோனில் சார்ஜ் தீந்து ஆஃப் ஆயிடுச்சு. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே என்றான் கதிர் தயக்கத்துடன். மீரா மென்மையாக சிரித்தாள். அவனது பையை வாங்கி கொண்டு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர், பெங்களூர் டிராஃபிக் பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் கைகால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றால் இயல்பாக. கதிர் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மீரா தன் பயத்தை வென்றுவிட்டாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் இந்த முறை சோதனை மீனாவிற்கு அல்ல, கதிரின் கடந்த காலத்திற்கு வரப்போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மறுநாள் சனிக்கிழமை இருவரும் ஒரு வணிக வளாகத்திற்கு மளிகை பொருட்கள் வாங்க சென்றிருந்தனர். அங்கே தற்செயலாக ஒரு பெண்ணை சந்தித்தனர். அது வேறு யாரும் அல்ல, கதிரின் பழைய ஆஃபீஸ் டீம் லீட் ரம்யா. ரம்யாவை பார்த்ததும் கதிர் அப்படியே அதிர்ந்து நின்றான். மீராவின் முகமும் லேசாக மாறியது. ரம்யா கதிரின் அருகில் வந்தாள். ஹாய் கதிர், எப்படி இருக்கீங்க? பெங்களூரில் தான் இருக்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு மீராவை பார்த்தாள். ரம்யாவின் பார்வையில் பழைய கசப்பு லேசாக தெரிந்தது. அங்கே ஒரு தர்ம சங்கடமான மௌனம் நிலவியது. பழைய மீராவாக இருந்தால் அந்த இடத்திலேயே ரம்யாவிடம் சண்டைக்கு போயிருப்பாள் அல்லது கதிரை இழுத்து கொண்டு ஓடியிருப்பாள். ஆனால் இன்றைய மீரா வேறு ஒரு முடிவை எடுத்தாள். மீரா ஒரு அடி முன்னோக்கி வந்தாள். ரம்யாவின் கைகளை பற்றி கொண்டாள். ரம்யா, நான் கதிரோட ஒய்ஃப் மீரா. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் முட்டாள்தனத்தால் உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன். ஆஃபீஸில் உங்களுக்கு என் மூலமாக பெரிய அவமானம் நடந்துச்சு. அதுக்காக உங்ககிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள் மீரா கண்கள் கலங்கியபடி. ரம்யா அதை எதிர்பார்க்கவில்லை. மீராவின் கண்களில் இருந்த உண்மையான வருத்தமும் பக்குவமும் ரம்யாவின் மனதில் இருந்த கோபத்தை கரைத்தது. இட்ஸ் ஓகே மீரா, கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். கதிர் ரொம்ப நல்லவர். இப்போ நீங்கள் மாறிட்டீங்கன்னு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு ரம்யா புன்னகையோடு விடைபெற்றாள். கதிர் மீராவையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். தன் மனைவி தன் தவறுகளை உலகிற்கு முன்னால் ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு துணிச்சலானவளாகவும் பக்குவப்பட்டவளாகவும் மாறிவிட்டதை எண்ணி அவனுக்குள் பெருமிதம் பொங்கியது. வீட்டிற்கு திரும்பும் வழியில் கதிர் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு மீராவின் கைகளை பற்றி கொண்டான். மீரா, இன்னைக்கு நீ பண்ணின விஷயம் என் மனசை ரொம்ப நெகிழ வச்சிச்சு.